ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ வருடத்தின் கடைசி நாளிலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நன்மையினாலே நம்மை நடத்தின தேவன், வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நடத்தின தேவன். இதோ இந்த நாளில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம் 22 வசனம் புடைய சொல்லுகிறது, கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இதை நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகள், ஆண்டவராகிய தேவனுடைய சகல கிரியைகளும் அவரை ஸ்தோத்தரிக்க அவரை துதிக்க தாவீது விரும்புகிற தேவனாயிருக்கிறார். தாவீதின் தேவன் நிச்சயமாகவே தாவீது எப்படியெல்லாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார் என்கிற காரியங்கள் இதுல எழுதும் போது சகல கிரியைகளும் அவரை துதிக்கணும்னு சொல்லி எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டிலே நமக்கு தேவன் செய்த சகல காரியங்களுக்காகவும் ஆண்டவரை நாம நன்றி சொல்லி துதிக்கணும், ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். இந்த நாள் முழுவதும் துதிகளினாலேயே நாம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. காரணம், இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். நம்ம கணக்கு பார்க்கல, நம்ம எழுதி வைக்கல, இவ்வளவு நன்மைகளை செய்து வைத்தார் என்று சொல்லி சாட்சியும் நம்ம சொல்லல. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அவர் மறக்காதவராய் இந்த நிமிஷம் வரையிலும் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் நமக்கு செய்து வருகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வரையிலும் எங்களை இந்த ஆண்டுல வழி நடத்தின தேவன் ஐயா, இந்த 2023 ஆண்டுல ஆண்டவர் டிசம்பர் மாதம் 31 நாங்க உமக்கு நன்றியுள்ளவர்களாய் நாங்க நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்தீர், எங்களுடைய பிரயாணங்களில பாதுகாத்தீர், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீர், எங்களுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றினீர், ஒரு குறையும் இல்லாதபடிக்கு நடத்தினீங்க. உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இதோ நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்து கடந்த நாட்கள் முழுவதும் இந்த 2023 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் ஆசீர்வாதமான மலையை கொடுத்து எங்க வாழ்க்கையில தடைகளை மாற்றி கோணல்களை சவியாக்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களை வெட்கப்படாதபடிக்கு எங்களுடைய தலைகளை உயர்த்தி நன்மை செய்து வந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதை உயர்த்தினது போலவே எங்களையும் இந்த ஆண்டுல எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தீரே ராஜா. தாவீதுக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்த தேவன் எங்க வாழ்க்கையிலையும் நீர் அதை செய்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடான கொடி நன்றி. எங்களுடைய ஆத்மாக்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளான மனிதனிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் செய்த உபகாரங்களுக்காக, சகல உபகாரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் பிரகாசமான ஒரு வாழ்க்கையில நுழைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மை நன்மையினாலே நடத்துவார். God bless you. God bless you.